Hello friends, welcome back to my channel. மீண்டும் இந்த சேனல் மூலமா உங்களை சச்சா ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்மள யார் வீட்டுக்கு வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா ஜானி பாட்டியோட அண்ணன் வீட்டுக்கு வந்திருக்கோம். அவங்க அண்ணி அவங்க வீட்டோட இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வெக்கப்படுறாங்க. ஸோ வந்து நம்ம அவங்க வீட்டு பூஜை ரூம்குள்ளே தான் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணும் நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் இப்போ நம்ம அவங்களோட வீட்டு சின்ன கிச்சன் ஆர்கனைசேஷனில் ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸும் நம்ம இதில் பார்க்கலாம். இதில் வந்து அவங்க ஷோகேஸில் வந்து சூப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நமக்கு ஜானகி பாட்டி ஒரு விஷயத்த சொல்ல போகிறாங்க. ஓ நானே சொல்லணுமா? சரி ஓகே. ஷோகேஸில் சொல்கிறதுக்கு அவ்வளோ இருக்குது. நம்ம ஆனால் இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த முருகரை பார்த்திங்கன்னா ரொம்ப ராயலாக ஒரு க்யூட்னஸாக அந்த ஷோகேஸில் இருக்கார். அதுதான் அதில் ஹைலைட். அண்ட் தென் கிருஷ்ணர் எல்லாமே நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்ட் தென் நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம் ஓகே, இது வந்து ஃபிஷ் டேங்க் வைக்கிறதுக்காக அவங்க ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் ஒன் சர்ப்ரைஸ், இது வந்து டைல்ஸ் கிடையாது, மார்பிள்ஸ் கிடையாது, கிரானைட்டும் கிடையாது. இது வந்து ஒரு சாதாரண ஒரு பேப்பர். அவங்க இந்த கலர் இன்னொரு கலர் ஜானகி பாட்டி ஸ்டிக்கர் ஓகே. இந்த கலர் அந்த மிக்கி 4 கலர்ஸ் வாங்கியிருக்காங்களாம். அதில் வந்து நாங்கள் எல்லாமே ஸ்டிக் பண்ணிட்டோம். பேலன்ஸ் இது தான் அப்படின்னு சொன்னாங்க. இது நம்மளோட வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பற்றி தான் அவங்களோட வீட்டு கிச்சன்லேயும் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு குக்கிங் டைம் அப்படின்னு போட்டிருக்காங்க. உண்மையிலே அவங்க வீட்டில் சூப்பராக இருக்கும் சாப்பாடு. ஒரு நல்ல சாப்பாடில் வரலாம். ஹாய் சுகன், ஹாய் சொல்லு. நம்மளோட சுகன் வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். அவன் வீட்டு கிச்சனை தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? சரி ஓகே. ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆனோடனே தட்டெல்லாம் வச்சுருக்காங்க, சில்வர் தட்டெல்லாம் வச்சுருக்காங்க. இது ரெகுலர் கிச்சன் யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் கம்ப்ளீட் கிச்சனை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக பார்த்துக்கலாம். ஓகே வாங்க. நம்ம வந்து இந்த இதை பற்றி நான் உங்களுக்கு அப்போதே ஒரு ஸ்டிக்கர் சொல்லியிருந்தேன். பார்த்திங்களா, இவங்க வீட்டில் இந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. பாருங்கள், செம்மையாக இருக்குது. எல்லா இதுலேயுமே ஒட்டியிருக்காங்க. கீழே அந்த ஹலோ கிட்டி ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. மேலே அந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. நிறைய ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. ஐ எம் அ பிக் செஃப். அது ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, இப்போ நம்ம ஜானகி பாட்டி எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. இப்போ அவங்களோட கிச்சனை வந்து உங்களுக்கு சொல்றேன். இல்ல அவங்களுக்கு 3 அடுப்பு பர்னர் உள்ளது. இது வந்து ஒரு மூடி வச்சு மூணு மாரி ஓபன் பண்ற மாதிரி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு கிச்சன் பக்கத்திலே மிக்ஸி, மைக்ரோவன் வச்சிருக்காங்க. இந்த இதுல வந்து பக்கத்துல அவங்க ஈஸியா எடுக்கிற மாதிரி ஒரு அழகான குட்டி பாட்டில் ஜீரகம், மிளகு கொஞ்சம் ஜாமான் வாங்கி வச்சிருக்காங்க. ஒன்று தட்டை நேரம் அவங்க புது வீடு கட்டி இப்போ வந்திருக்காங்க, நேத்தா வந்திருக்காங்க. ஆமா, அதுக்காக வந்து ஒன்று ஜாமான்லாம் ஒன்று தட்டலை. இதில் தான் கடுகு, ஜீரகம், மிளகு பொடி எல்லாமே இதில் வச்சுருப்பாங்க. இதில் வந்து கொஞ்சம் புளி வச்சுருக்குறாங்க. இதில் மிக்ஸி ஜார் இதெல்லாம் இந்த செட்டில் ஓரமாக வச்சுருக்காங்க. இந்த சைடில் வந்து தண்ணியை எடுக்க பக்கத்தில் ஈஸியாக வச்சுருக்காங்க சமையலுக்காக. இது வந்து கட்டிங் காய்கறி இதை கட் பண்ணுறதுக்காக கட் பண்ணிவிட்டு இந்த இப்படி ஓரமாக தூக்கி வச்சுக்கிடுவாங்க. இந்த மேடை எப்போ க்ளீனாக வச்சுருப்பாங்க. இப்போ நாங்கள் திடீர்னு வந்ததுக்காண்டி ஒன்றும் செய்ய முடியல. எங்களுக்கு டிஃபன் இந்த மேடை வந்து அவங்க வந்து சுத்தம் பண்ண முடியாது. இதில் தான் அவங்க காய் கட் பண்ணுறதுக்காக இந்த மேடையை நீட்டாக வச்சுருப்பாங்க. இதில் தான் அவங்க காய்கறி கூடைகள், காய்கறி கிழங்குகள்லாம் இந்த செல்ஃபில் வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு வாங்க. இதில் வந்து அவங்க வந்து இந்த செல்ஃபில் போகிற அவங்க பருப்பு வகைகள், மாவு, மிளகாத்தப்பொடி சமையல் இதில் ஒவ்வொன்றா விளக்கமாக சொன்னால் உங்களுக்கும் போர் அடிக்கும், எனக்கு வாய் வலிக்கும். அதுக்காக நான் வந்து பொதுவாக பலசர ஜாமான் போனால் இந்த செல்ஃபில் வச்சுருக்காங்க. செல்ஃப் இதில் வந்து மொத்தமாக அவங்க ஊரை வந்து மொத்தமாக போட்டு இதில் அழகாக வச்சுக்கிடுவாங்க. அப்பப்போ தேவைக்கு ஒரு சின்ன டப்பாவில் எடுத்து வச்சுக்கிடுவாங்க. அந்த டப்பா எனக்கு இப்போ நான் அவங்க வீட்டுக்கு வந்து எனக்கு எங்கே இருக்குன்னு தெரியல. இதில் வந்து அவங்க வந்து மற்ற பொடி வகைகள் பூரா இதுல எல்லா பொடி வகையும் இதுல வச்சிருப்பாங்க. இது என்ன ஸ்மைலில வரைஞ்சு வச்சிருக்கேன். இதுல வந்து ஸ்டிக்கர், இதுல வந்து ஸ்டிக்கர் ஒட்டி இது பொடி இது வந்து பெரிய சட்டு பொடி சட்டு அதுக்கு அடையாளம் தெரிவிக்காக அவங்க வந்து இப்படி வெவ்வேறு ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருக்காங்க. ஓ இல்ல வரைஞ்சிருக்கேன். இது நீங்க தான் சொல்லணும் ஸ்மைலின்னு சொல்லிக்க. இதில் வந்து அவங்க எல்லா வகை பொடியும், சாம்பார் பொடி, ரசப்பொடி, எல்லா பொடியும் இதில் இந்த டப்பாவில் இதில் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு எண்ணெய் கேன் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த இது அவங்க ஒரு இதில் வந்து எண்ணெய் கேன், இது மொத்த எண்ணெய் அவங்க ரீஃபண்ட் ஆயில் வாங்கி வச்சுருப்பாங்க. இதில் நல்லெண்ணெய், இதில் தேங்காய் எண்ணெய் வச்சுருப்பாங்க. இதில் நெய் இதில் வச்சுருப்பாங்க. இதில் கொஞ்சம் அவங்க வந்து தேவைக்கு மட்டும் எடுத்து இதில் யூஸ் பண்ணிவிடுவாங்க. அதுமாரி இந்த இதில் பூரா கரண்டி ஸ்டாண்டு, சின்ன டீஸ்பூன்லாம் போட்டு சில்வர் ஸ்டாண்டு வச்சுருக்காங்க. இந்த சைடில் பிளாஸ்டிக் ஸ்டாண்டு, அது தனியாக சின்ன டீஸ்பூன் போட்டுருக்காங்க. இதில் வந்து குட்டி குட்டி தட்டு அதான் இதில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதில் மசாலா டப்பா 5 இதில் ஒரு முக்கியமாக எல்லா வீட்டும் கிச்சன் இருக்கும், இதேமாதிரி வச்சுருப்பீங்க. ஆனால் முக்கியமாக உங்களுக்கு எது சொல்கிறேன்னா இந்த வச்சுருக்க இது நம்ம டைல்ஸ் கிடையாது,
இந்த இடத்துல உங்களுக்கு ஏற்கனவே இப்படி ஒரு ஸ்டிக்கர் காட்டியிருப்பா. ஆமா. இந்த ஸ்டிக்கர் தான் அவங்க அழகா எல்லா இடத்துலையும் மேலே எல்லாமே அழகாக நீட்டாக ஒட்டியிருக்காங்க. இது வந்து ஒரு டிப்ஸ் வேறு நீங்கள் எடுத்துக்கோங்க. இதேமாதிரி ஸ்டிக்கர் கிடைச்சா நீங்களே இதுமாரி வாங்கி ஒட்டிக்கோங்க உங்கள் கிச்சனில். உங்களுக்கு கிச்சனும் பார்க்க நல்லா இருக்கும். இது ஆக்சுவலி எங்க வாங்குனீங்க? இது எல்லா கடையிலுமே பிக் பஜார், சரணா ஸ்டோரி எல்லா கடையிலுமே நீங்கள் கேளுங்க கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் அவங்க வந்து ஃப்ரிட்ஜ் வச்சுருக்காங்க. சரி. இது மாதிரி சும்மா சிம்பிளாக ரொம்ப வெயிட் வைக்க விடான்ட்டு ஒரு கடிகாரம் சும்மா ஒரு அவங்களுக்கு வந்து ஜாமான் காய்கறி எதுவும் தீர்ந்து போனால் எழுத பழச ஜாமாக்கா இது கொஞ்சம் ஒரு எப்பவும் அவங்க வச்சிருப்பாங்க. ஒரு டைரியும் ஒரு பேனாவும் இதில் மேலே வந்து வச்சிருக்காங்க, எப்பவும் வச்சிருப்பாங்க. இவ்வளோதான். இதான் அவங்களோட கிச்சன். உங்களுக்கு வந்து முக்கியமான டிப்ஸ் வந்து இது மட்டும் ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டுங்க. விதவிதமா கிடைக்குது எல்லா இடத்துலயும் அழகா விதவிதமா ரகரகமா ஸ்டிக்கர் எல்லா கடையிலயும் கிடைக்கும். அழகா நாங்களே வந்த பஸ்ல இது டைல்ஸ்ன்னு நினைச்சோம். இதெல்லாம் போட்டிருக்கோங்க. ஆனா டைல்ஸ் இல்லை, அங்கே கீழே அடியில பார்த்தோம்னா ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறது தெரிஞ்சிச்சு. நல்லா அழகா இருக்கு, டைல்ஸ் ஒட்டின மாதிரியே இருக்கு. அது மாதிரி இங்க இது எல்லாத்துலயுமே அழகா ஒட்டியிருக்காங்க. அந்த ஸ்டிக்கர் வச்சு அழகா ஒட்டியிருக்காங்க. இப்போ வந்து அவங்க கேக்கையும் மிக்சர் வாங்கி வச்சிருக்காங்க, வடையும் பக்கடாலாம் வாங்கி வச்சிருக்காங்க. நாங்க சாப்பிட்டு நாங்க கிளம்புறோம். இனிமேல் வந்து என் வீட்டில் வச்சு அடுத்த பேசுறேன். Thank you so much for watching this channel. இந்த சேனல் நீங்க மறக்காம பார்க்கறதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நான் கேக் சாப்பிட போறேன். Thank you.